என்னால் நன்றாக உணர முடிகிறது. தேர்தலுக்கான ஒரு மனநிலை வேறு, தேர்தலுக்கு பிறகு எடுத்துக்கொண்ட இந்த பொறுப்பினை ஏற்கும் பொழுது வேறு மனநிலை இருக்கின்றோம். இந்த கணம் முதல் பாண்டவர் அணி என்கின்ற அந்த சக்தி தென்னிந்திய நடிகர் சங்கம் என்னும் மகா சக்தியில் கலந்து கரைந்து போகிறது. இனிமேல் அணிகள் என்பதல்ல, நீங்களும் தயவு செய்து பத்திரிகை குறிப்பிடும் பொழுது எங்களை பாண்டவர் அணி என்று குறிப்பிடுவதை தவிர்த்தாமல் இருக்கும். இப்பொழுது நாங்கள் ஒட்டுமொத்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பிரதிநிதிகளாக இருக்கின்றோம். அதுதான் உண்மை. பல பணிகள் எங்களுக்காக காத்திருக்கின்றன. பல கடமைகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. அதற்காக இன்றும் போல் என்றும் உங்களுடைய ஒத்துழைப்பை வேண்டி அமர்கிறேன். இன்னும் என்னுடைய செயற்குழு வந்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட சென்னை நகருக்கு போக்குவரத்து மிகவும் நெரிசலாக இருக்கிறது. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்கணும். முக்கியமாக மீடியாவை சந்திக்கிறதுக்கு காரணம் வந்து என் ஹைட்டுக்கு வயிற்று கம்மியாக நான் இப்படி கேட்குது. முக்கியமாக மீடியாவை கூப்பிட்டு சந்திக்கிறதுக்கு காரணம் வந்து we just wanted to thank everyone. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து we wanted to start our administration. எவ்வளோ பேசியிருக்கோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. அடுத்தது we have to start our administration சொல்லும் போது நிறைய விஷயங்கள் அதுக்கான செயல்பாட்டை இறங்கியிருக்கோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஈசி மீட்டிங் நடந்திருக்கு. ஈசி மீட்டிங் சந்தோஷமாக முடிச்சு உங்கள் எல்லாரையும் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டோம். Let us get straight to the point. நாங்கள் சொன்ன அத்தனை வாக்குறுதிகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். We are on the job. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா எதில் ஆரம்பிக்கணும்னு ஒரு சின்ன விஷயம். பட் ஃபர்ஸ்ட் திங் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா நாங்கள் சொல்லிக்க வேண்டியது, மற்ற கிராஃப்ட்ஸ் மற்ற பாடிஸ் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. நாங்கள் இப்போ எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நிர்வாகத்தில் இருக்கிறது. கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை, கண்டிப்பாக வேணும். ஏன்னா we want to be as progressive as possible. நல்ல விஷயங்கள் எல்லா நடிகர்களுக்கும் எல்லா உறுப்பினர்களுக்கும் நல்லது செய்யணுன்ற நோக்கத்தில் அடிப்படையில் நாங்கள் வந்து செயல்பட போகிறோம். இனி நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி பாண்டவர் அணியாக இருந்தோம், இனி அணியாக இருக்க மாட்டோம். இனிமேல் நடிகர் சங்கம் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ we are putting a full stop to that name பாண்டவர் அணி. தயவு செய்து இது வந்து இந்த பேரை வந்து எங்கேயோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயமும் கேள்விப்பட்டோம். மற்ற யூனியன் எலெக்ஷன் நாங்கள் வேற எந்த யூனியன் எலெக்ஷனுக்கும் நாங்கள் இந்த பேரோ இல்லை தனிப்பட்ட முறையிலோ இல்லை எங்கள் சார்போ நாங்கள் we are not supporting because we respect other union election. இது வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. பட் இனிமே இந்த அணின்ற பேர் இருக்காது. we have assumed office, we have started work, we have taken everything into account and எங்களோட முதல் குறிக்கோள் எஸ்பிஐ சினிமாவோட அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பில்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கான மீட்டிங் கூடி சீக்கிரம் நடக்க போகுது. we are on the job. ரெண்டாவது விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஐஸ்ரீ கணேஷ் சார் வந்து உங்களுக்கு சொல்லுவார். பிகாஸ் அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவிச்சாதான் நல்லா இருக்கும்னு தோணுச்சு.
இந்த தேர்தல் வந்து எல்லா உறுப்பினர்களும் திரண்டு வந்து ஓட்டு போட்டது எல்லாரும் பார்த்த அந்த காட்சி வாழ்நாள் தூரம் மறக்க முடியாத காட்சி. ஏன்னா வீல் சேர்லேருந்தும் நாங்கள் பார்க்காத உறுப்பினர்கள், மூத்த உறுப்பினர்கள் அத்தனை பேரும் வந்து வாக்குப்பதிவு பண்ணோன்ற அடிப்படையில் எல்லாரும் வந்து அதில் கலந்துக்கிட்டதில் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐஸ்வரி கணேஷ் சார் வந்திருக்காரு, தானு சார் வந்திருக்காரு. பொதுச் செயலாளர் திரு விஷால் அவர்களுக்கு திரு அசோக் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். பொருளாளர் திரு கார்த்தி அவர்களுக்கு திரு ராம் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார்கள். நான் வெளிப்படும்போது நாசாரிட்ட சொன்னேன், நன்மை ஆற்றல் சொன்னார். நீங்க அது மேலே சொல்லிட்டு போங்கன்னாரு. நம்பிக்கை என்றால் நாசர், நன்மை என்றால் நாசர், நாணயம் என்றால் நாசர். அதன் வழி இந்த அணி பின்பற்றும் வெற்றியும் வாழை சூடும் உலகம் நம்பியாளர்கள். இயக்குனர் சங்கத்துக்கும் ப்ரொடக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சங்கத்துக்கும் எல்லா சங்கத்துக்கும் பிஆர்ஓ சங்கத்துக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து ஒரு இந்த குடும்பம் நல்லா செயல்படணும் அப்படின்றது இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு காட்சி. ஏன்னா இந்த எல்லா கிராஃப்ட்ஸும் சேர்ந்து எல்லாரும் அந்தந்த கிராஃப்டில் இருக்கிற நிர்வாகம் வந்து எல்லாமே கரெக்டாக செயல்படணுன்ற ஒரு உணர்வு எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இது ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக மாறிடுச்சு திடீர்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்து எங்களை வாழ்த்துனதுக்கு. ஒரு முக்கியமான விஷயம், அதாவது அது இப்போதான் கமல் சார் கிட்ட பெர்மிஷன் கேட்டு நாங்கள் we just wanted to announce. Thank you Kamal sir, he has accepted to be a trustee. 3 trustee, அதாவது பொதுச் செயலாளர், தலைவர், பொருளாளர், அது போக செயற்குழு உறுப்பினர்கள் 3, அது போக பொதுக்குழுலேருந்து 3. அந்த பொதுக்குழு இருக்கிற 3 ட்ரஸ்டீஸில் கமல் சார் has given his consent. We are really happy. Thank you sir. இப்போ இது போக நெக்ஸ்ட் வந்து என்னென்ன பண்ணணுன்றது நாங்கள் அந்த வேலைகளில் தான் இருக்கோம். We just wanted to thank all forms of media. ஏன் நன்றி சொல்லிக்கிறோம்னா, முதல்ல ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா முக்கியமாக காவல்துறை உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். எங்களுக்கு அந்த நாள் நல்லபடியாக எலெக்ஷன் முடிகிறதுக்கான எல்லா செக்யூரிட்டி வசதிகள் பண்ணி கொடுத்தாங்க. செயின்ட் எம்மா ஸ்கூல் நிறுவனத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயத்தில் வருத்தமும் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சாரி. ஏன்னா அந்த ஸ்கூலில் வந்து எலெக்ஷன் முடிஞ்சோடனே லிட்டரில் நிறைய அதாவது அது க்ளீன் பண்ணுறதுக்கான வேலைகள் கொஞ்சம் தாமதமாச்சு.
பத்மநாபன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இட் வாஸ் a fair election. இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்லை. we are progressing forward. Thank you Sri Ganesh sir for having supported us. சப்போர்ட்னு சொல்லும்போது ஒரு பக்கபலமா இருந்து, ஏன்னா Sri Ganesh sir பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு இந்த நடிகர் சங்கத்துக்கு. எத்தனையோ வருஷங்கள், கடந்த எத்தனையோ வருஷங்கள் வந்து நல்லது பண்ணியிருக்காரு. Sri Ganesh sருக்கு முக்கியமாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். யூ ஹவ் பீன் அ மாரல் சப்போர்ட் அண்ட் Sri Ganesh sir will announce. அவர் வாயால் சொன்னோம், நாங்கள்லாம் ஆசைப்படுறோம் அவர் இந்த நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணும்னு. அதே போல் என் நண்பன் ரிதீஷ்க்கு நான் ஏற்கனவே நன்றி தெரிவிச்சிட்டேன். நான் மறுபடியும் தெரிவிச்சே ஆகணும். அது எங்களோட கடமை, என் கடமை இல்லை, எங்களோட கடமை. உழைப்பு வந்து சாதாரண உழைப்பு இல்லை. இந்த செயற்குழு உறுப்பினர்கள் தவிர்த்து அவங்க மட்டும் இல்லை, இருக்கிற அத்தனை நடிகர்கள் நடிகைகள் இந்த பாண்டவர் அன்னைக்கு வேலை செஞ்சது வந்து சாதாரண உழைப்பு இல்லை. God bless you all. ஏன்னா நீங்க எல்லாரும் வந்து மற்றவங்க நல்லா இருக்கணுன்ற ஒரே நோக்கத்துல நீங்க வந்து ராவும் பகலுமா நீங்க வந்து வேலை செஞ்சது வந்து இனிமே நான் பார்ப்பேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. மோகன் சாருக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். பிகாஸ் இது வந்து மற்றபடி இந்த டீம் பார்க்கும்போது இளம் நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது it came as one force for a good cause, so I should thank them. முக்கியமா வந்து எஸ்வி சேகர் சார், ஏன் அவருக்கு நன்றி தெரிவிக்கணும்னா, நாட் ஜஸ்ட் ஒரு உறுப்பினராக இல்லை, கடந்த நிறைய வருஷங்களா அவர் வந்து இட்ஸ் பின் ஒர்க்கிங் ஃபார் அ சேஞ்ச் அண்ட் அவரோட சப்போர்ட் வந்து we can never forget. தேங்க்யூ சார். தண்டபாணியன் நாடக நடிகர் கரூர் சார்ந்த தண்டபாணியனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இது ப்ரொலாங் பண்ணோன்னு நான் விருப்பப்படல. யாராவது விட்டு வச்சுட்டோன்னா மன்னிக்கவும். இந்த ஒரு 2 பேருக்கு மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். திரு முருகராஜ் அவர்கள், திரு பாலமுருகன் அண்ட் பாலமுருகன் சார்ந்த இந்த அவங்க அசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க உறுப்பினர்கள் இல்லை, ஆனால் உறுப்பினர்களுக்காக இரவு பகலுமா வந்து செயல்பட்டாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜான்சன் அவர்களுக்கும் மற்றபடி நிக்கல் முருகன் அவர்களுக்கும் அது நான் நன்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஜான்சன் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக். அதாவது சென்னையிலேருந்து நியூயார்க் வரைக்கும் லைவ் டெலிகாஸ்ட் 2 மணி வரைக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி பார்த்தது இல்லைன்னு ஒரு கருத்து வந்தது. நியூயார்க்ல இருக்கிறவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி இது ஏதோ ஒரு பொது தேர்தல் மாதிரி அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி மாதிரி பார்த்தாங்கன்றது ஒரு பொதுமக்கள், அதாவது உறுப்பினர்கள் மட்டும் இல்லை, பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக வந்து இது அமைஞ்சது. இட் இஸ் அது வந்து நீங்கள் தான், உங்களுக்கு தான் நான் சொல்லணும் அந்த விஷயம், நன்றி தெரிவிக்கிறது. மற்றபடி தேங்க்யூ. அடுத்தடுத்த விஷயங்கள் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கும் போது we will definitely meet you again. Thank you. God bless. அன்பிற்கினிய பத்திரிகை நண்பர்களுக்கு, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களது நிர்வாகிகள் சார்பாகவும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மேடையில் நாங்கள் 48 பேர் இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் செயலாளர்களாக நின்னாங்க. அதில் பிரபலமான திரைப்பட முகங்கள் நிறைய இருந்தது. அதே சமயத்தில் நாடக நடிகர்கள் அவர்கள் சார்பில் ஒரு 8-10 பேர் நின்னாங்க, 2 பக்கம் சேர்ந்து எங்கள் உறுப்பினர்கள். ஆனால் இவ்வளவு அலைகள், இவ்வளவு பரிச்சயமான முகங்களுக்கு இடையில
ஒரே ஒரு நபர், நாடக நடிகர் நபர், அவர் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எங்களுடைய வெற்றியை விட நான் அவருடைய வெற்றியை மிக முக்கியமான வெற்றியாக கொடுக்கிறேன். தண்டபாணி என்ன, கரூரை சேர்ந்த தண்டபாணி அவர்கள், இவர் தான் அந்த நாடகத்துறையை சேர்ந்தவர். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இந்த முகத்தை ஞாபகம் வைத்துக்கிட்டு ஒட்டுமொத்தமான உறுப்பினர்கள் இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நாங்க ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். அவரை அறிமுகப்படுத்துவதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்து நாடகத்துறையை சேர்ந்த சிவகாமி அம்மா, அவங்களையும் அவங்க குடும்பத்தில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு அவங்க போயிட்டாங்க. மிகச்சிறந்த நாடக நடிகை அவங்க. இன்னைக்கு நாங்க எங்களுடைய ஆரம்ப நிலை செயற்குழுவில் வழக்கமா நீராடும் கடல் உடுத்த ஆடியோவை போட்டுட்டு எல்லாரும் பாடுவோம். ஆனா முதல் முறையாக சிவகாமி அம்மா பாடும்போது நாங்களும் கூட சேர்ந்து பாடினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தொடர்ந்து அண்ணன் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் உங்களோட சில விஷயங்களை பகிர்ந்துக்குவார். அண்ணன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். முதலிலே தாண்டவர் அணிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலை, என்னை இங்கே அழைத்தமைக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாண்டவர் அணி வச்ச உடனே அது வெற்றி நிச்சயமாயிடுச்சு அப்பவே. ஆனா இப்படிப்பட்ட ஒரு வெற்றி அவர்கள் தருவார்கள் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நான் எதிர்பார்த்தேன். அதற்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு, நடிகர் சங்கத்திற்கு, தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு சுமார் 30 ஆண்டுகளாக நான் உறுப்பினராக இருந்து வருகிறேன். என்னுடைய மறைந்த தந்தை ஐஸ்வரி வேலன் அவர்களுடைய பெயரிலே அறக்கட்டளை நிறுவி, அன்றைய தினம் இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அன்றைய தினம் இருந்த உறுப்பினர்களும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு சுமார் 15 ஆண்டுகளாக மாதம் நாடக நடிகர்களுக்கு 500 ரூபாய் அந்த அறக்கட்டளையில இருந்து கொடுத்து வருகிறேன். இன்றைய தினம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் செயலாளர் அவர்கள் கேட்டுக்கொண்டது இணங்க அவர்களுக்கு 1000 ரூபாயாக அதை மாற்றி இன்று முதல்ல இருந்து அவங்களுக்கு இனிமேல் 1000 ரூபாய் மாதம் வருவதற்கு ஏற்பாடு செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அது மட்டும் அல்லாமல் இன்னும் மேல ஒரு திரு ஜேபிஆர் அவர்கள் ஒரு 100 நாடக உறுப்பினர்களுக்கு மாதம் மானியம் கொடுத்து கொண்டு வருகிறார். அவர்களிடத்திலேயும் கேட்டுக்கொண்டு இன்னும் நிறைய பேர், திரு பச்சமுத்து அவர்கள் எஸ்ஆர்எம் கல்லூரி வேந்தர், திரு வெங்கடாச்சலம் அவர்கள் ராமச்சந்திரா கல்லூரி வேந்தர், திரு ஜெகத் ரட்சகன் அவர்கள் பாரத் கல்லூரி வேந்தர், திரு ஏசி சண்முகம், இவங்கெல்லாம் இப்போ முன் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 300 பேருக்கு நபர்களுக்கு இந்த மானியம் நாடக நடிகர் நடிந்த நாடக நடிகர்களுக்கு கொடுப்பதற்கு நடிகர் சங்கம் யாரெல்லாம் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்களோ அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தருவதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் ராமச்சந்திரா கல்லூரி தோழூரில் இருக்கிற கல்லூரியில இன்சூரன்ஸ் கார்டு அனைத்து 3000 பேருக்கும் இலவசமா சிகிச்சை அளிப்பதற்கும் பேசிக் கொண்டிருக்கோம். அதுவும் அவர் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் நம்முடைய உறுப்பினர்களுடைய மகளாகட்டும் அல்லது அவர்களுடைய உறுப்பினர்கள் நிறைய வயதாகி விட்டதுனால பேரன் பேத்தியாக ஆகட்டும், அவர்கள் படிப்பதற்கு
நடிகர் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர்கள் பரிந்துரை செய்யறவங்க ஒரு 100 மாணவ மாணவிகளை இலவசமா படிக்கிறதுக்கு இந்த நேரத்துல அறிவிப்பது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 300-400 பசங்களுக்கு மற்ற யூனிவர்சிட்டிஸோட சேர்ந்து அதே மாதிரி இலவச கல்வி கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கணும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய ஆசை மிக மிக விரைவில் இன்னும் ஒரு அடுத்த ஆண்டே நடிகர் சங்கத்துல கட்டடம் அந்த கட்டடத்தை இந்த டீம் தான் கட்டணும். அந்த கட்டடம் கட்டுவதற்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ என்னால் ஆன உதவியை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ செயலாளர் அண்ணனுக்கு முதல் மரியாதை செலுத்துவார்கள். ஆசைப்படுறோம். நன்றி சார். அடுத்தது பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தம்பி கார்த்தி அவர்கள் உங்களுடன் பகிர்ந்துக்குவார். எல்லாருக்கும் வணக்கம். பொருளாளர் சொல்லி பயமுறுத்துறாங்க ஒவ்வொருத்தரும். ஐஸ்வரி சார் ஐஸ்வரி கணேஷ் சார் இருக்கிறதால எனக்கு அந்த பயம் போயிடுச்சு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. முதல்ல உங்க எல்லாருக்கும் நன்றி என்று மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி முன்னுதாரணம் இல்லாத மாதிரி இது ஒரு எலெக்ஷனா இருந்துச்சு. அதுல பொதுமக்களுடைய பார்வையாகட்டும், மெம்பர்ஸுடைய பார்வையாகட்டும், அண்ட் அதை ஒரு கரெக்டான கலர்ல கொண்டு போய் சேர்த்த உங்க எல்லாருக்கும் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்காக கேள்வி கேட்டுட்டு இருக்கோம்? எல்லாத்தையும் நியாயமா தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அதை எப்படி ஒரு கோர்ட் சைட்லயுமே ப்ராப்பரா லீகல் அப்ரோச் பண்றோம். ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வச்சது நீங்க தான். அதை எங்களோட மெம்பர்ஸ் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்ததுக்கும் உங்களோட பெரிய கடமை உங்ககிட்ட இருக்கு. ஸோ உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மெம்பர்ஸ் சொன்ன மாதிரி நியூயார்க்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மெம்பர்ஸ் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தது நீங்க தான். அண்ட் இன்னொரு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம், நீங்க ஏர்போர்ட்டுக்கு போனாலும் எங்க போனாலும் என்னமோ ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆன அளவுக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட சேர்ந்து பெரிய ஒரு பொறுப்புக்கான ஒரு பயமும் வந்திருக்கு. இன்னும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம். எலெக்ஷனுக்கு ஒரு ஐடியாவே இல்லாதவங்க நாங்க உள்ள நின்று இப்ப ஜெயிக்கவும் வச்சிருக்காங்க எல்லாருமே. சோ பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. ஆனா அந்த பொறுப்பு அணுகிறது எப்படி இருக்கு? நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்டா இப்ப பிளான் பண்ணிட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒரு கடமையை எடுத்துக்கிட்டோம். தனித்தனி ஒர்க்கை நாங்க பிரிச்சுக்கிட்டோம் ஆல்ரெடி. சோ இதை பிரிச்சுட்டு இப்ப ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஐஸ்வரி கணேஷ் சார் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் இப்ப மெம்பர்ஸ் இமீடியட்டா கிடைக்க போகுது. சோ தகுதியான மெம்பர்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முதல் பணி நான் சொன்ன மாதிரி டேட்டாபேஸ் தான். அதுவுமே ஐஸ்வரி கணேஷ் சார் அவங்களோட டிஸ்கவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டியர்ஸா தரேன்னு சொல்லியிருக்காரு. சோ தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் சின்ன சின்ன ஊர் வரைக்கும் வாலண்டியர்ஸ் ஆச்சு. ஒவ்வொரு மெம்பரும் யார், அவங்க முகம் என்ன, அவங்க என்ன மாதிரியான ஆர்டிஸ்ட், உண்மையாவே ஆர்டிஸ்டா, என்ன மாதிரியான ஆர்டிஸ்ட், அவங்களோட தேவை என்ன, அவங்க குடும்ப நிலை என்ன, அவங்களுடைய மெடிக்கல் ரெக்குவயர்மெண்ட் என்ன, பொருளாதார நிலை என்ன, இதைதான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. எந்த ஒரு விஷயம் செய்யணும்னா அதுக்கான ஒர்க்கு தான் இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த ஒர்க்கு முடிஞ்சு வரும்போது எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். எவ்வளவு பேருக்கு என்னென்ன தேவைகள், அதன் அடிப்படையில பென்ஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்றது எப்படி, என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்க போகுதுங்கிறது எல்லாமே அது பேஸ் பண்ணி இருக்கும். இதுக்கு நான் அகரம் சார்ந்த வாலண்டியர்ஸோட ஹெல்ப் நிறைய எடுத்துக்க போறேன். ஏன்னா அது ஆல்ரெடி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிற ஒரு சக்சஸ்ஃபுல் பாடிங்கிறதுனால அவங்க ஹெல்ப் எடுத்து நாங்கள் செய்ய போறோம். மறுபடியும் இந்த ஒரு மீட்டிங்கே அப்படி உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்றதுக்காக மட்டுமே தான். ஸோ அதிகமா பேசுறதுக்கான விஷயங்கள் நன்றிகள். அதே மாதிரி எல்லா கிராஃப்ட்ஸ்ல இருந்து எங்களை கௌரவப்படுத்தி மரியாதை பண்ணி நாங்கள் அழைப்பு ஏற்று வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்போட தான் இனிமே நாங்கள் செய்ய போறோம். இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு ஆரம்பமா இருக்கிறதுனால உங்களோட வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் என்னோட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமா எங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் வந்திருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் மிஸ் ஆயிட்டே இருக்கு. பிரகாஷ் ராஜ் சாருக்கு முக்கியமா நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு பிரகாஷ் ராஜ் சார். நீ எதுனாலும் நீங்க என்னமோ 2 பேர் 3 பேர் செய்ய போறீங்கன்னு பயப்படாதீங்க. நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம். இது கோயில் கட்டுற மாதிரிதான். சோ எல்லாரோட பங்களிப்பும் வேணும். எல்லாருமே கூட இருக்க போறோம்னு சொல்லி தைரியம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கமல் சார் ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், இப்போ சச்சோமா ஆகட்டும், வடிவேல் சார், சத்யராஜ் சார் எல்லாருமே உறுதுணையா கூட இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதுவா இப்ப சச்சுமா லைக்கும்பரா இருக்கவங்க நியூஸ்ல முதல்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ
விவேக் சாருக்கும் வந்து பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அவர் வீட்டில் இருக்கிறவங்களால என் கூட இருக்க முடியல, பட் அவரும் பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்காரு. ஸோ ஒரு பெரிய ஒற்றுமை, ஒரு ஆக்டிவா சங்கம் இனிமே ஃபாஸ்டா இயங்கணும்னு நிச்சயமா உறுதியாக வச்சுக்க முடியும். தேங்க்யூ. நாங்கள் ஒரு வழக்கு கூட போட்டிருக்கோம். இப்போ அது தேவையில்லைன்ற அளவுக்கு வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி அவர் ஒத்துழைப்பு கொடுத்து நாங்களும் அவளை வரணும்னு சொல்லி விஷ் பண்ணோம். எனக்கு வயசு 76. ஐ எம் அட்வொகேட். பட் ஆனால் வந்து இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும். இதே வந்து ஏற்கனவே எனக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, முன்னாடி இந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஐ எம் அவார்டு ஆர்டிஸ்ட் ஆல்சோ, ஐ எம் டிப்ளமா அவார்டர் இன் தியேட்டர் ஆர்ட். அதனால் எனக்கு இது சொல்றதுக்கு எல்லா விதத்துலையும் எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு யோகியது இருக்கு. அவங்க எல்லாரும் என்னோட சின்னவங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். அவங்க சொல்ற அந்த கண்டிப்பா அந்த ஆம்பிஷன்ஸ் பூரா ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு கடவுள் வார்த்தை நான் சொல்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். முறையாகவும் இவ்வளவு சிறப்போடும் நடைபெற்றதற்கு தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நன்றி சொல்றேன். இன்னைக்கு இந்த இளைஞர்கள்லாம் இவ்வளவு பொறுப்பா கையில் எடுத்து கிட்டத்தட்ட 3000 குடும்பங்களுடைய வாழ்க்கை இவங்க கையில் இருக்கு. அவங்கள காப்பாற்றணும். அதுக்கு இவங்க கூட எப்போ நானும் உதவியாக இருப்பேன்னு சொல்லி வெற்றி பெற்ற நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் விடைபெறுகிறேன். நன்றி. எஸ்பிஎன் சினிமா ரத்த ஆச்சா இல்லைங்களா? சரத்குமார் வந்து இப்ப நடுவில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. எஸ்பிஎன் சினிமா அதாவது தேர்தல் முடிஞ்ச உடனே சகோதரர் சரத்குமார் சார் அவர்கள் பத்திரிகை நிருபர்கள் சந்திப்புல இது மாதிரி அக்ரிமெண்ட் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு சரத்து படிச்சிருக்காங்க. அது இன்னும் முழுமையாக இந்த நிர்வாகத்துக்கு வந்து சேரல. ஒரு 2 நாட்கள் அது சார்ந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த பத்திரிகை, அந்த அக்ரிமெண்ட் கேன்சலேஷனுடைய விவரங்கள் அனைத்தும் எங்களுக்கு வந்து சேரும். அதற்கு பிறகு அதில் நாங்கள் படித்து நிர்வாகம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை விவாதித்து நாங்கள் முடிவெடுக்கணும் சார். எந்த மாதிரி 45 கோரிக்கைகளா? ஆமா, நீங்களுடைய 45 இது கொடுத்துருக்கீங்க, வாக்குறுதி 41 சார். அது முக்கியமான மன்னிக்கணும், 41. அந்த 41ல கிட்டத்தட்ட 5 எங்களுடைய வாக்குறுதிகளை நாங்க இதுவரையில் நிறைவேற்றிட்டோம். என்னன்னு சொன்னா, நம்ம முதல் கோரிக்கையா நாங்க போய் ஐஸ்ரீ கணேஷ் அவர்களிடம் நாங்க பேசணும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய கொடுக்கக்கூடிய உதவித்தொகை எங்களுக்கு நீங்க மாற்றி கொடுக்கணும், அதிகப்படுத்தி கொடுக்கணும், அதிக உறுப்பினர்களுக்காக கொடுக்கணும்னு கேட்டோம். அதை சகோதரர்கள் அவர்கள் ஒத்துக்கொண்டு அதற்கு மேலும் நிறைய உறுப்பினர்களையும் நிறைய அதுக்கு கொடுக்க அமௌண்ட்டை விட அதிகமான தொகையும் கொடுப்பதாக ஒத்துழைச்சிருக்கிறது. எங்களுடைய முதல் கோரிக்கை நிறைவேறிடுச்சு. இரண்டாவதாக நம்மளுடைய வேந்தர் ஐயா அவர்கள், பச்சமுத்து ஐயா அவர்களை நாங்கள் போய் சந்திச்சோம். இது மாதிரி எங்களுடைய உறுப்பினர்களுக்கு மருத்துவ உதவித்தொகை அல்லது மருத்துவ உதவி எல்லாமே வந்து நீங்க செஞ்சு கொடுக்கணும். நாங்க இது மாதிரி எங்களுடைய அறிக்கையில சொல்லியிருக்கோம், நீங்க எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டோம். அவர் முழுமையாக அதை ஒத்துழைச்சு சந்தோஷத்தோடு அவர் செய்து கொடுப்பதாக சொல்லியிருக்கார். இந்த நேரத்தில் அவருக்கு மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கடுத்து சுவாமி சங்கரதாஸ் காணியார் விருது என்கின்ற விருதை நாங்கள் நாடக நடிகர்களுக்கும் திரைத்துறையை சேர்ந்த கீழநிலையிலிருந்து நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் அறிவிக்கிறதா நாங்கள் சொல்லியிருந்தோம். ஒரு 6 பேரை நாங்கள் தேர்தலுக்கு சொல்லியிருந்தோம். அதற்காக தினத்தந்தி அதிபர் அவர்களை நாங்கள் போய் சந்திச்சோம். ஐயா, நீங்க இலக்கிய விருது கொடுத்துட்டு இருக்கீங்க, அதே போல நாடகத்துறையில வந்து இன்னைக்கும் முடிஞ்சு போய் நிக்கிற நாடகத்துறையில தன் வாழ்க்கையே பயணமா வச்சுக்கிட்டு பணயமா வச்சுக்கிட்டு அவர்கள் வந்து சுவாமி சங்கரதாஸ் அவர்களுடைய நாடகங்களை தன்னுடைய ஆதாரமா வச்சுக்கிட்டு அவங்க
தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அங்கீகாரம் என்பது மிக முக்கியமா இருக்கு. மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்குது, அதுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அவங்களையும் நாங்கள் அங்கீகரித்து கௌரவப்படுத்த வேண்டியது எங்களுடைய மிக முக்கியமான கடமையா இருக்கு. அதனால் நாங்கள் கொடுத்த சுவாமி சங்கரதாஸ் கலைஞர் விருதை நீங்கள் அந்த இலக்கிய விருதோடு சேர்ந்து நீங்க கொடுக்கணும்னு சொன்னோம். அதுக்கு அவர்கள் சொன்ன விஷயம், முழுமையாக அந்த விழாவை நாங்கள் நடத்தி தருகிறோம் என்று எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிர்வாகத்தின் சார்பில் நாங்கள் தொடர்ந்து இவர்களை எல்லாம் போய் சந்திச்சு முறைப்படியான அந்த அக்ரிமெண்ட்ஸ் சிலர் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நாங்கள் போய் எங்க கலைஞர்களுக்கு சேர்க்கிறதுக்கு நாங்கள் போராடுவோம். அது போக டேட்டா பேஸ், அதாவது ஒவ்வொரு கலைஞர்களையும் தேர்வு செய்யக்கூடிய தேர்வு யார் தகுதியானவர்கள் யார் தகுதி இல்லைன்னு இப்ப கார்த்திக் சொன்னது போல அது சார்ந்த விஷயங்களையும் இன்னைக்கு நாங்கள் கூட்டத்தில் விவாதிச்சிட்டோம். இப்படி 5-6 தேர்வு வாக்குறுதிகளை இதுவரையிலும் நாங்கள் நிறைவேற்றிட்டோம். அதை இனிமே செயல்படுத்த வேண்டியதுதான் எங்களுடைய கடமை. அதுக்கான முயற்சிகளை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ரஜினி சார் மட்டுமல்ல, இயக்குனர் அவர்கள் பாரதிராஜா சார் அவர்கள், இயக்குனர் சங்கத்தை சேர்ந்த சில நண்பர்கள், தமிழ் ஆர்வலர்கள் என்னுடைய தோழர் சீமா போன்ற தமிழ் உணர்வுள்ள அனைவருமே இதை முன்னெல்லாம் கோரிக்கையா வச்சிருக்காங்க. இப்போவும் தேர்தல் நேரத்தில் இது கோரிக்கையா வைக்கப்பட்டது. நாங்க பொறுப்புக்கு வந்த உடனே நான் ரவி அண்ணன் தேர்தல் காலகட்டத்திலேயே நான் சந்திச்சு கேட்டேன், அண்ணே இது மாதிரி கோரிக்கைகள் இருக்கு, இது சட்டப்படியான ஏதாவது பிரச்சனைகள் இருக்காங்க அல்லது என்னென்ன ஏன் அது தீர்க்கப்படலைன்னு நான் கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, இல்ல பண்ணணும்னா இது சட்டப்படியா சில பிரச்சனைகள் இருக்கு, நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு சமூகம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒன்றும் தேவைகள் இல்லை, ஆனா இதை மாற்றுவதற்கு சட்டப்படியா சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அந்த நேரத்துல நாங்க அதை பத்தி அவர்கிட்ட நாங்க விவாதிச்சுக்கிட்டு இருக்க முடியல, கேட்கவும் முடியல. இப்ப நிர்வாகத்தில் நாங்க பொறுப்புக்கு வந்துட்ட பிறகு அது கடந்த நிர்வாகத்தால் கடந்த காலம்னா ஒரு 3 வருடம் இல்லை, இது கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருடம் ஒரு நிர்வாகம் இருந்திருக்கிறதுனால அங்கெல்லாம் என்ன கூட்டங்கள் முடிவெடுக்கப்பட்டது அதையெல்லாம் விவாதிக்கணும். சட்ட வல்லுநர்கள்ட்ட விவாதிச்சு கண்டிப்பாக அது செயல்படுத்தப்படும் என்றால் அந்த உணர்வுகளுக்கு நாங்கள் முதன்மையாக மதிப்பளிப்போம் செய்வோம். இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு. அதாவது இப்போ சென்னையில் மட்டுமல்ல, எல்லா ஊர்களிலும் நாடக நடிகர்கள் அப்படிங்கிறவங்க மிக முக்கியமான இடங்கள்ல இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அடிப்படை பிரச்சனையை இங்க மேல்மட்டத்தில் உட்கார்ந்து நமக்கு தெரியாது. அப்ப அந்த வாழ்க்கை முறையில அங்கு இருக்கிறவங்களுக்கு தான் அதை நமக்கு சொல்ல முடியும். அதே போல நபர்களை தேர்ந்தெடுத்து நியமனத்தில் நாங்க கொண்டு வருவோம். அங்க பாரபட்சமாக எங்க நீ தேர்தல் நேரத்தில் எல்லாம் கணக்கில் வைக்காம திறமையானவர்களை கொண்டு வந்து எங்களுடைய எண்ணங்களுக்கு வேலை செய்யறவங்க நாங்கள் இந்த பொறுப்புக்கு கண்டிப்பா கொண்டு வருவோம். உண்மையை சொல்லப்போன கமல் சாரும் ரஜினி சாரும் எங்களுடைய மூத்த கலைஞர்கள், மிக மரியாதைக்குரிய கலைஞர்கள். அவர்களை அந்த மேடையில் எப்படி நடிகர் சங்கம் வச்சு அழகு பார்க்கணுமோ அது கண்டிப்பா நாங்க செய்வோம். எங்களுக்கும் பெருமையான விஷயம் கூட. பண்ணிட்டாங்க நீங்க கேட்காதீங்க, பண்றது இப்ப சொன்னது ஒண்ணு சேர்ந்து இப்ப பில்டிங் கட்ட போறீங்க. எப்படிப்பட்ட பில்டிங்? ஒரு நிமிஷம், இந்த சார்ந்த விஷயங்களை செயலாளர் பேசுவார். சார், இது கட்டடம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம முதல் நாள்ல கேட்கிறோம் சொல்ற ஒரே விஷயம், நம்மளுக்கு சார்ந்த கட்டடமா இருக்கணும். அந்த இடத்துல மல்டிபிளெக்ஸோ இல்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு சார்ந்த ஒரு கட்டடம், ஏற்கனவே ஒரு கட்டடம் இருந்தது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருந்தா நல்லா இருக்கும். ஒரு நாடக அரங்கம் இருந்தா பெருமையா இருக்கும். நாங்களும் அதாவது வெளி இடத்துல ஆடியோ ரிலீஸும் வெளி இடத்துல நாடகங்கள் பார்க்கணும் தவிர 19 கிரவுண்ட் இருக்கிற நம்மளோட இடத்துல அந்த அரங்கம் இருந்தா நல்லா இருக்கும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதுக்குதான் நாங்க செயல்பட போறோம். இதுதான் எஸ்பிஐ சினிமாவோட நாங்க கூடிய சீக்கிரம் மீட்டிங் வச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த கட்ட விஷயங்கள் என்னன்றது நாங்க செயல்பட போறோம். இன்னொன்னு, சங்க கட்டிட விவகாரத்துல நாங்க தனிப்பட்ட முறையில் எந்த முடிவையும் எடுக்க மாட்டோம். அதுக்கு ஒரு கமிட்டி குழு அமைக்கப்படும். ஒண்ணு, வருமானம் தருகிற வகையிலும் இருக்கணும். 2வது, அது நம்மளுக்கு சங்க உறுப்பினருக்கு பயன்பட
வகையிலும் இருக்கணுங்கிறத எங்களுடைய நோக்கம். அதை நிர்வாகம் ஒரு குழு அமைத்து அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் விவாதிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படும். கண்டிப்பா இடம் பெறுவாங்க சார். இல்ல அதுதாங்க, நாங்க இது ஒரு கனவு, அதை நினைவாக்குறதுலாம் நாங்க வந்து செயல்பட போறோம். அந்த இடத்துல என்னென்ன வரப்போகுது கூடிய சீக்கிரம் அந்த ப்ளூ பிரிண்ட் வரும்போது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொல்லுவோம். ஆனா அந்த இடத்துல வந்து நடிகர்கள், எங்களோட ஆசை என்னன்னா மூத்த நடிகர்கள் உட்பட இளம் நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து சந்திக்கக்கூடிய ஒரு இடமாகவும், அதே சமயத்துல நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு கட்டடம் வரணும்னு ஆசைப்படுறோம். நான் அந்த கட்டடம் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி எவ்வளவு காசு இருக்குன்றது நான் ஃபர்ஸ்ட் அறிவிச்சிருக்கேன் சங்கத்துல. டோட்டலா வந்து 21,37,017 ரூபா 84 பைசா அக்கௌண்ட்ல இருக்கு. 87,75,000 ரூபா பிக்ஸ்ட் டெபாசிட் இருக்கு. ஸோ இப்போ நாங்க வந்து எங்க இருக்கோம், எங்க நோக்கி போகணும். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப கட்டட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது இதுல எது பைசாவும் தேராது. ஏன்னா வாங்கினதுல நாங்க திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் கொடுக்கப்பட்டு மேற்கொண்டு நாங்க இதுக்கு முதலீட்டை நடிகர் சங்கத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு நிறைய திட்டமிட வேண்டியது இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறது 1.5 கோடி ரூபாய்னு வச்சுட்டீங்கன்னா கூட நாங்க அதை கொடுத்தது போக பேலன்ஸ் வளர்க்கணும் உங்களுக்கே கணக்கு தெரியும். அதனால எங்களுடைய கனவுகள்ங்கிறது செயல்ல மட்டுமல்ல, வருமானத்தை பெருக்கக்கூடிய விஷயங்களாகவும் நாங்க செயல்பட வேண்டியது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். இந்த சவாலை நாங்க வேண்டும் என்றுதான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுக்கு நாங்க திட்டமிடுவோம். இல்ல கணக்கு வழக்கு வரட்டுங்க. இல்ல அதான் எல்லாமே முறை ஆடிட்டிங்ல இருந்து ஆடிட்டர் வந்து மிஸ்டர் தாமஸ் கந்தசாமி வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். அதான் சொல்றேன், அடுத்தடுத்து இப்பதான் ஒரு வாரம் ஆச்சு. ஸோ அடுத்தது எல்லாமே ஆடிட்டிங் பண்ணி எல்லாம் கைக்கு வரும்போது இப்போதான் பொருளாதார கைக்கு செக் புக் வந்துருக்கு. ஸோ அவரை இனிமேலாம் வந்து எல்லா கணக்கு வழக்குகள் செயல்பட போறாரு. முக்கியமாக ஸ்டுடியோ நைட் சுரேஷ்க்கு பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது ஒரே ஒரு விஷயம், இல்லை அதான் 3 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் நான் சொல்றதை விட தவறான நேரம் தெரியல. ஆனால் 21,37,017 ரூபாய் அக்கௌண்ட்ல பேங்க்ல இருக்கு. 87,75,000 ரூபாய் பிக்ஸ்ட் டெபாசிட்ல இருக்கு. ஆடிட்டிங் செய்யும்போது தான் அது வந்து பிகாஸ் சொல்றது வேற, we need to know what is involved in the bank. அதுதான் முக்கியமான விஷயம். சுரேஷ், thank you so much for your support. ஸ்டுடியோ நைட் சுரேஷ் நன்றி தெரிவிக்கணும். அதாவது இந்த விஷயம் இந்த விஷயத்துக்கு வந்து எடுக்கும்போது நிறைய பேர் முன்னுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அந்த வகையில சுரேஷ் has come forward to help us. So thank you சுரேஷ். அறிவிக்கப்படும் இன்னொரு ஒரு 2-3 நாள்ல வந்து தேதி வந்து அறிவிக்கப்படும். இப்போதான் இல்ல அதுதான் சொல்றேன், அவர் போட்ட கேஸ் வந்து இப்போ அடுத்தது எஸ்பி சினிமாவோட பேசி முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே இட் ஃபால்ஸ் இன் பிளேஸ். அது தனிப்பட்ட கேஸாவோ அந்த மாதிரி இல்லை. ஸோ எவ்ரிதிங் ஃபார் மியூச்சுவல் கன்சென்ட்ல வி வாண்ட் டு பார்ட். ஸோ தட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் அஜெண்டா. நான் சொன்னது அது முடியும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்ற எல்லா சப்போர்ட் எல்லா விஷயமும் வந்து இட் வில் ஃபாலோ இன் பிளேஸ். முக்கியமான விஷயம், ரொம்ப நன்றி. இந்த காட்சிகள் பார்க்கிற அத்தனை நடிகைகள் தமிழ் சினிமா துறை சார்ந்த நடிகைகள் தயவு செய்து ஒரு பொதுச் செயலாளராக நான் கேட்கிறேன், வந்து உங்க மெம்பர்ஷிப் எடுத்துருங்க. வந்து ஆமா கண்டிப்பா அலுவலகத்துக்கு வந்து நீங்க மெம்பர்ஷிப் நீங்க ஃபார்ம் எடுத்து ஃபில்அப் பண்ணி ப்ளீஸ் டூ கம் ஃபார்வர்ட் அண்ட் உங்க மெம்பர்ஷிப்பை பதிவு பண்ணுங்க. ஏன்னா நிறைய நடிகர்கள், உதாரணத்துக்கு நடிகர் ஜெகன், திரு நரேன் அவர்கள், நிறைய பேர் வந்து கார்டு எடுக்காம இருந்திருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டூ கம்.
அண்ட் உங்கள் மெம்பர்ஷிப்பை பதிவு பண்ணுங்கள். இப்போ நீங்க ரொம்ப குறைவா இருக்கு. நாங்க இதுக்கப்புறம் தான் டெவலப் பண்ணி தான் நாங்க வந்து சங்கத்தில் இருக்கவங்களுக்கு நான் ஒரு உதவி செய்யணும் சொல்லிருக்கோங்க. ஆனா சரத்குமார் போட்ட அந்த ஸ்கீம்ல போட்ட திட்டத்துல வருமானம் வரக்கூடிய நிலை இருந்துச்சுன்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? இல்லைங்க, நான் அதான் சொல்றேன், வருமானம் வரக்கூடிய விஷயங்கள் நீங்க சொல்ற கட்டடம் தானே. அதாவது நீங்க வந்து இருக்கே ரொம்ப குறைவா இருக்கு, நாங்க டெவலப் பண்ணி தான் நாங்க வந்து உதவி செய்யணும். போட்ட திட்டத்துல நல்ல லாபம் வரக்கூடிய வகையில அந்த ஸ்கீம் இருந்துச்சுன்னா இல்ல அதான் எல்லா வகையிலையும் நான் அதான் சொல்றேன், இது எல்லா வகையிலையும் வந்து சப்போர்ட் இஸ் ஃபார் கணேஷ் ஐஸ்வரி கணேசர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லாரும் முன்னுக்கு வந்து ஃபாலோயிங். ஸோ we are going to take everything into consideration. அதுக்காக கல்வி நிதியோட்டும் மருத்துவ உதவியோட்டும் எதுவாக இருந்தாலும் we are going to take it into consideration. சினிமா பத்திரிகை சார்பாக நம்ம பரிமாற்ற முடியாது. ஆனால் நிர்வாகத்தில் சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அது நாங்களே பேசுறது இன்னொரு கட்டுப்பாடு பொறுப்பில் இருப்பவர்கள் வந்து ஒரு முடிவெடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனால் வர்ற காலகட்டத்தில் உங்களுடைய முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுது. அதே சமயத்தில் நாங்கள் சின்சியராக உங்களோட ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் நாங்கள்